வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்த சென்டென்சஸ் தான். இது எல்லாத்தையுமே நான் கிளப் பண்ணி ஒரு 100 சென்டென்சஸாக ஒரே வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒரு சில பேர் ரீசெண்டாக என்னை காண்டாக்ட் பண்ணி, மேம் எனக்கு நிறைய கிராமர் பார்ட்ஸும் எனக்கு தெரியுது, கிராமர் பேஸ்டு புக்ஸ் எல்லாமும் எங்ககிட்ட நிறையா இருக்குது, அதே மாதிரி ஈவன் எங்ககிட்ட வெக்காபுலரி எல்லாம் கூட இருக்குது, எங்களுக்கு ஒன்லி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸாக நம்ம டே டு டே லைஃப்பில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சென்டென்சஸாக எங்களுக்கு நிறையா வேணும், 1000 சென்டென்சஸ் அதே மாதிரிலாம் வேணும், அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது மெட்டீரியல்ஸ் புக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் இதே மாதிரி ஐடியா பண்ணேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவில் நம்ம ஒரு 100 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் சொல்கிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த 100 சென்டென்சஸையும் சேர்த்து 1000 சென்டென்சஸ் நம்மளுடைய எஜுகேஷன் வெப்சைட்டில் கிராஃபியில் உங்களுக்கு கிடைக்கும். ₹199 கிடைக்கும். உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே லிங்க் வரும். நீங்கள் நம்ம வெப்சைட்க்கு போயிட்டு நீங்கள் இந்த 1000 சென்டென்சஸை பை பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த 1000 சென்டென்சஸ்மே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை லேப்டாப்லேயோ மொபைல்லையோ பார்க்குறத விட நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கையில் வச்சுட்டு வீட்டில் நீங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்கள அந்த சென்டென்சஸ்லாம் ரீட் அவுட் பண்ண சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டரில் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த 1000 சென்டென்சஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஒரு டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பேசணும், ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி பேசணும், ஆஃபீஸில் நம்ம என்னென்ன சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், வீட்டில் நம்ம என்ன மாதிரி சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், ஹோம் மேக்கர்ஸ்க்கு தேவைப்படுற சென்டென்சஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இதில் 500 சென்டென்சஸ் யாரெல்லாம் புக் வாங்கியிருக்கீங்களோ பேப்பர் புக் வாங்கியிருக்கீங்களோ அதில் இருக்கிற சென்டென்சஸ் தான். ஓகேவா? 500 டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற சென்டென்சஸ் தான். ரிமைனிங் 500 சென்டென்சஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொன்னது தான். ஸோ நிறைய பேர் சென்டென்சஸ் மட்டும் எனக்கு வேணும், ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இதை மட்டும் தனியாக நம்ம ஒரு மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணது தான் இது. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த 1000 சென்டென்சஸ் வேணும்னா நீங்கள் நம்ம வெப்சைட்க்கு போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறமா அதோடைய தமிழ் மீனிங் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க நீங்களாகவே உடனுக்குடனே அதோடைய ஆன்சர்ஸ் என்னவா வரும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், புட் த டர்ட்டி டிஷ்ஷஸ் நெக்ஸ்ட் டு த சிங்க். அழுக்கு பாத்திரத்தை சிங்கிற்கு பக்கத்தில் வை. The expensive shop is on the corner. விலை உயர்ந்த கடை அந்த மூலையில் இருக்கிறது. John and I are game designers. நானும் ஜானும் கேம் டிசைனர்ஸ். John and me அப்படின்னு சொல்லக்கூடாது, John and I அப்படின்னு தான் சொல்லணும். Am I late? நான் லேட்டாக வந்துட்டேன்னா நம்ம கேட்போம்ல, am I late? நான் லேட்டாக வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு அப்படி கேட்போம் இல்லையா கேஷுவலாக, அதுதான். Be careful, the steps are wet. கவனமாக இருங்க, படி ஈரமாக இருக்குது. Be careful, the steps are wet. கவனமாக இருங்க, படி ஈரமாக இருக்குது. நம்ம சின்ன குழந்தைங்கிட்டலாம் சொல்லுவோம்ல, ஸ்டெப்ஸில் பார்த்து போப்பா படி ஈரமாக இருக்குது அப்படின்னு, அதுதான். Be on time for your meeting. Be on time for your meeting. மீட்டிங்கிற்கு சரியான நேரத்தில் இருங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டான நேரத்தில் மீட்டிங்க்கு ப்ரெசென்ட் ஆகிடுங்க அப்படின்னு அர்த்தம். இஸ் த ஸ்கூல் ஃபார்? பள்ளி தொலைவில் இருக்கிறதா, ரொம்ப தூரத்தில் இருக்கா, ஸ்கூல் இங்கேருந்து ரொம்ப தூரமா அப்படி கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? இஸ் த ஸ்கூல் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். FAR ஃபார் அப்படின்னா நெடுந்தூரம், தொலைவு, டிஸ்டன்ஸ், அதை மீன் பண்ணுறது. இட் இஸ் டூ ஹாட் ஹியர், ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. இங்கே ரொம்ப சூடாக இருக்குது, தயவு செஞ்சு ஜன்னலை திறங்க. நம்ம சொல்லுவோம்ல, இப்போ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா உட்காந்துட்ருக்குற இடம் ரொம்ப புழுக்கமாக ரொம்ப சூடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, இட் இஸ் டூ ஹாட் ஹியர், ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இட் இஸ் சன்னி டுடே, டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் சன் கிளாஸஸ். இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் உன்னுடைய கண்ணாடியை எடுத்து சொல்கிறதுக்கு மறந்துடாத. நம்ம பொதுவாக வீட்டில் வெளில போகிறவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் சன்னி டுடே, டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் சன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இஸ் ஷி எ ஸ்டூடெண்ட்? அவள் ஒரு மாணவியா? அந்த பொண்ணு என்ன ஸ்டூடெண்ட்? இஸ் ஷி எ ஸ்டூடெண்ட்? பார்க்க ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி இருக்காளே.
அப்படி கேட்போம் இல்லையா, அதுதான். அவள் ஒரு மாணவியா? நோ, ஷீ இஸ் அன் எம்ப்ளாயி அட் த ஹாஸ்பிட்டல். ஷீ இஸ் எ ரிசப்ஷனிஸ்ட். இல்லை, அவள் மருத்துவமனை ஊழியர், வரவேற்பாளராக பணிபுரிகிறார். இட் இஸ் நாட் ரெய்னிங் ரைட் நோ. இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கவில்லை, இப்போ ஒன்றும் மழை பெய்யல அப்படி சொல்வோம் இல்லையா, அதுதான். வி ஆர் நாட் ஸ்டடியிங், நாங்கள் படித்து கொண்டிருக்கவில்லை. டேக் அம்ப்ரெல்லா, இட் இஸ் ரெய்னிங், கொடை எடுத்துகிட்டு போ, மழை பெஞ்சிட்ருக்கு சொல்லுவாங்கள்ல. டேக் அம்ப்ரெல்லா, இட் இஸ் ரெய்னிங், கொடை எடுத்துகிட்டு போ, மழை பெஞ்சிட்ருக்கு. ஐ எம் வெரி பிஸி திஸ் வீக், இந்த வாரம் நான் ரொம்ப பிஸி. ஆர் யூ ஸ்லீப்பிங், நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா? இஸ் த பேபி க்ரையிங், குழந்தை அழுது கொண்டிருக்கிறதா? டு யூ லைக் ஸ்பீனச், உனக்கு கீரை பிடிக்குமா, உங்களுக்கு கீரை பிடிக்குமா? டஸ் ஷி வாட்ச் டிவி எவ்ரிடே, டஸ் ஷி வாட்ச் டிவி எவ்ரிடே, அவள் தினமும் டிவி பார்க்குறாளா, அவள் தினமும் தொலைக்காட்சி பார்க்கிறாளா? டஸ் ஷி ஸ்டடி இன் த ஈவினிங், அவள் மாலையில் படிக்கிறாளா? ஹவு டஸ் யுவர் ஃபாதர் கெட் டு ஒர்க், உங்கள் அப்பா எப்படி வேலைக்கு போகிறாரு, உங்கள் அப்பா எப்படி வேலைக்கு செல்கிறார்? டஸ் வருண் க்ளீன் த ஹவுஸ், வருண் வீட்டை சுத்தம் செய்கிறானா? நம்ம கேட்போம்ல ஆச்சரியமா, என்னப்பா வருண் வீட்டை சுத்தம் செய்கிறானா? நம்ம வீட்டில் பசங்க ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு வேலையை செய்ய சொல்லுவோம், ஆனால் அதுங்க செய்யவே செய்யாதுங்க. சில டைம் அதுங்களா செஞ்சிச்சிங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. இப்போ அந்த வேலை இப்போது அட் ப்ரெசென்ட் இப்போ நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, டஸ் வருண் க்ளீன் த ஹவுஸ், வருண் வீட்டை சுத்தம் செய்கிறானா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர் டஸ் ஷீ கோ ஆஃப்டர் ஒர்க், வேர் டஸ் ஷீ கோ ஆஃப்டர் ஒர்க், வேலைக்கு பிறகு அவள் எங்கே செல்கிறாள்? ஆர் யூ அன் ஒன்லி சைல்ட், நீங்கள் ஒரே குழந்தையா? நம்ம கேட்போம் இல்லைங்கன்னா ஒரே பையனா ஒரே பொண்ணா நீங்கள் கேட்போம் இல்லையா. ஆர் யூ அன் ஒன்லி சைல்ட் அப்படின்னு கேட்கலாம். எஸ்டர்டே த சில்ட்ரன் வேர் வெரி ஹாப்பி, நேற்று குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். எஸ்டர்டே த சில்ட்ரன் வேர் வெரி ஹாப்பி, நேற்று குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஐ வாசின்ட் இன் ஸ்கூல் எஸ்டர்டே, ஐ வாசின்ட் இன் ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் ஸ்கூலில் இல்லை, நேற்று நான் பள்ளியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், லாஸ்ட் நைட் தேவர் அட் ஏ பார்ட்டி, நேற்று நைட்டு அவங்கெல்லாம் பார்ட்டியில் இருந்தாங்க. நேற்று இரவு அப்படிங்கிறதுக்கு எஸ்டர்டே நைட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது நல்லா கிளியராக தெரியும் இல்லையா. அடுத்து பாருங்கள், வென் வாஸ் ஹீ பார்ன், அவன் எப்பொழுது பிறந்தான். பொதுவாக கேட்போம், நம்ம எப்பப்பா பிறந்தான் அப்படி கேட்போம் இல்லையா. வென் வாஸ் ஹீ பார்ன், அவன் எப்பொழுது பிறந்தான். வேர் வேர் யூ பார்ன், இது பாருங்கள், வேர் வேர் யூ பார்ன் அப்படின்னா நீ எங்கே பிறந்தாய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. வேர் வேர் தே பார்ன், அவர்கள் எங்கே பிறந்தார்கள். வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், நீ காலை உணவாக என்ன சாப்பிட்டாய். நீ காலம்பரை என்ன டிஃபன் சாப்பிட்ட அப்படின்னு கேட்போம்ல. வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், நீ காலம்பரை என்ன சாப்பிட்ட. வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் லஞ்ச் அப்படின்னா நீ லஞ்சுக்கு என்ன சாப்பிட்ட அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய கேள்விகள். இதே மாதிரி எல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பழகுங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் கூட. அப்படி இல்லையா, உங்களுக்கு அதே மாதிரி யாரும் உங்களுக்கு சூட் ஆகலையா, இந்த கொஸ்டினை நீங்களே உங்களை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஐ ஹேட் இட்லி, ஐ ஹேட் தோசை, நான் இட்லி சாப்பிட்டேன், நான் தோசை சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டில் கொஸ்டினை நீங்களாகவே கேட்டுட்டு ஆன்சரும் நீங்களாகவே ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ளூயன்சி, இதே மாதிரி ப்ராக்டிஸ் மெத்தடெல்லாம் இதெல்லாமே நான் இன் பர்சனாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்னுடைய ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்டுக்கு இன்னை வரைக்கும் இதே மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பேசுகிறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னா அதை பற்றி எதுவும் நீங்கள் கவலைப்பட்டுக்காமல் மிரர் டாக் பண்ணி பாருங்கள், கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பாருங்கள், மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டில் கேள்வி கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள், அதை நீங்களே கேளுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கேட்கும்போது நீங்கள் பண்ணியிருக்கிற மிஸ்டேக் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் திருப்பி அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு திருப்பியும் அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட், he left 10 minutes ago, he left 10 minutes ago அப்படின்னா என்ன, அவர் 10 நிமிடத்திற்கு முன்பாக சென்றார், இப்போ தான் அவர் போனாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் he left 10 minutes ago. she is going to cook this afternoon, இன்னைக்கு மதியானம் அவள் சமைக்க போகிறா. she is going to cook this afternoon, இன்னைக்கு மதியானம் அவள் சமைக்க போகிறா. please let me watch this TV show, I will do my homework later. please let me watch this TV show, I will do my homework later. என்னை ப்ளீஸ் இந்த டிவி ப்ரோக்ராம் மட்டும் என்னை பார்க்க விடு, நான் அப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணுறேன். வீட்டில் குழந்தைங்க நம்மக்கிட்ட கேட்கும்லாமா, இந்த ப்ரோக்ராம் மட்டும் என்னை பார்க்க விடுமா, அப்புறமா நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அதுதான் இது இந்த பேரண்ட்ஸ் கிட்ஸ்க்கெலாம் இந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் ஆகும். த லைட்ஸ் ஆர் ஆன், தே மைட் பி அட் ஹோம், லைட் எரிஞ்சிட்ருக்கு, அநேகமாக அவங்க வீட்டில் தான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். த லைட்ஸ் ஆர் ஆன், தே மைட் பி அட் ஹோம், லைட் எரிகிறது, அவர்கள் வீட்டில் இருக்கலாம். ஹீ இஸ் நாட் அட் ஹோம்,
அப்படின்னா அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹோம்க்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபிக்ஸட் ப்ரப்போசிஷன். ஓகே, தே ஆர் அட் ஹோம். அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். பிரதீப் did not arrive on the 10 o'clock bus. He may come on the next one. Pradeep did not arrive on the 10 o'clock bus. He may come on the next one. பிரதீப் வந்து 10 மணி பஸ்ஸில் வரல, அவன் அடுத்த பஸ்ஸில் வரலாம். நல்லா பாருங்கள், இந்த ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபஸ்ட், த செகண்ட், த தேர்ட், த ஃபோர்த். இதே மாதிரி நம்ம நம்பர்ஸில் ஆல்ஃபபெட்ஸில் இதே மாதிரி எழுதும்போது அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம த அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஹி மே பி கம் ஆன் த நெக்ஸ்ட் ஒன். அடுத்து பாருங்கள், வேர் இஸ் காயத்ரி? ஷி மே பி அப்ஸ்டர்ஸ். காயத்ரி எங்கே இருக்கா? அவள் மாடியில் இருக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, இப்போ உங்கள் தம்பியோ தங்கையோ பேரை சொல்லி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பதில் சொல்கிறாங்க, அவள் மாடியில் இருக்கலாம், அவன் மாடியில் இருக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? வேர் இஸ் காயத்ரி? ஷி மே பி அப்ஸ்டர்ஸ். அடுத்து பாருங்கள், ஹேஸ் மிஸ்டர் ராம் கான் அவுட்? ராம் வெளியே சென்று விட்டாரா? ராம் போய் விட்டாரா? இப்போது ஆஃபீஸ்க்கு வந்து ராம்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஏதோ ஒரு விஷயம் கேட்டு. அவர் டக்குன்னு வெளில போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஹேஸ் மிஸ்டர் ராம் கான் அவுட்? ராம் வெளில போயிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரிலாம் சந்தர்ப்பங்கள் வரும் இல்லையா? அப்போ நம்ம இதே மாதிரி தான், ஒருத்தவங்க வந்து வெளில போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறோன்னா ஹேஸ் அவங்களுடைய பேரை போட்டு கான் அவுட் அப்படின்னா அவர்கள் வெளியே போய் விட்டாரா, சென்று விட்டாரா அப்படின்னு அர்த்தம். ஐ டின்ட் ஸ்லீப். ஐ டிட் நாட் ஸ்லீப். அதோடைய டிட் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் டின்ட். ஐ டின்ட் ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஸ்பெண்ட் த நைட் திங்கிங் அபவுட் அவர் ப்ராப்ளம். I spent the night thinking about our problem. நான் இரவு முழுவதும் நம் பிரச்சனையை பற்றி யோசித்தேன். Please tell me everything you know. உனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தயவு செய்து சொல். Please tell me everything you know. உனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தயவு செய்து சொல். They will meet me today. அவர்கள் இன்று என்னை சந்திப்பார்கள். Don't take him with you. அவனை உன்னுடன் அழைத்து செல்லாதே. What do you say? நீ என்ன சொல்கிறாய்? நீ என்ன சொல்கிற? அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான். Who is our class teacher? யார் உன்னுடைய வகுப்பு ஆசிரியர்? When will he come back? அவர் எப்பொழுது திரும்பி வருவார்? When will he come back? When will he be back? When will he return? எப்படி வேணுமோ சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், when will he return back அப்படின்னு சொல்லக்கூடாது. Do not say when will he return back. நம்ம எப்படி சொல்லணும்னா when will he return அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ரிட்டர்ன் அப்படின்னாலே திரும்பி வருதல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ரிட்டர்ன் பேக் அப்படின்னா அகைன் ஒரு டூப்ளிகேட் வேர்ட் மாதிரி ஆகிடும். ரிட்டர்ன் பேக் அப்படின்னு சொல்லக்கூடாது. he will come back tomorrow. அவர் நாளை திரும்பி வருவார். I asked பாலு to come home but he did not come. நான் வந்து பாலுவை வந்து வீட்டுக்கு வர சொன்னேன், ஆனால் அவன் வீட்டுக்கு வரல. I asked பாலு to come home but he did not come. நான் பாலுவை வீட்டிற்கு வர சொன்னேன், ஆனால் அவன் வரவில்லை. பாலு had some other work to do. பாலு had some other work to do அப்படின்னா பாலுவிற்கு வேறு வேலை இருந்தது அப்படின்னு அர்த்தம். How do you know about his work? அவரது வேலை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? I visited பாலு's home yesterday. He was very busy. நேற்று பாலுவுடைய வீட்டிற்கு சென்றேன், அவர் மிகவும் பிஸியாக இருந்தார். Go and play. போய் விளையாடு. What was Sheila doing when you saw her? நீ பார்க்கும் பொழுது ஷீலா என்ன செய்து கொண்டிருந்தாள்? நம்ம சில டைம் கேஷ்லாக கேட்போம்ல, நீ பார்க்குறப்ப அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு. அதுதான். ஐ யூஸ் டு ஹாவ் லாங் ஹேர். ஐ யூஸ் டு ஹாவ் லாங் ஹேர் அப்படின்னா எனக்கு நீண்ட கூந்தல் இருந்தது அப்படின்னு அர்த்தம். யூஸ்டு டு அப்படின்னா முன்னாடி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து பழக்கத்தில் இருந்தது, இப்போ அது இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே பாருங்கள், ஐ யூஸ் டூனா அப்படி வரும். இப்போ ஐ எம் யூஸ் டூனா மீனிங் கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். நல்லா பாருங்கள், ஐ எம் யூஸ் டு ட்ரிங்கிங் க்ரீன் டீ. நான் க்ரீன் டீ குடிக்க பழக்கமாக்கி கொண்டேன் அல்லது பழகிவிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐஎம்க்கு பக்கத்தில் யூஸ்டு டு வந்ததுன்னா உங்களுக்கு பி ஃபார்ம் வேர்புக்கு பக்கத்தில் உங்களுக்கு யூஸ்டு டு ஆம் இஸ் ஆருக்கு பக்கத்தில் வந்தது பி வேர்புக்கு அப்புறம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒரு விஷயத்துக்கு வந்து பழக்கமாக்கிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சேனல்லையே ஐ யூஸ்டு டுக்கும் ஐஎம் யூஸ்டு டுக்கும் நம்ம வீடியோ கிளியராகவே போட்டிருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கக்கன் ஐஎம் யூஸ்டு டு அப்படின்னு நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னாலே நம்மளுடைய வீடியோ வரும், நீங்கள் அதில் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஐ எம் யூஸ் டு ஸ்லீப்பிங் லேட். நான் தாமதமாக தூங்குவதற்கு பழகிவிட்டேன். ஓகேவா? ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து இப்போதைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதே மாதிரி வரக்கூடிய சூழலில் நம்ம ஐ எம் யூஸ்டு டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈட் அஸ் மச் அஸ் யூ கேன் அப்படின்னா உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடு.
ஐ வாஸ் ரைஸ்டு டு பி லைக் தட் ஒன்லி. நான் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன். இது வந்து பாசிவ்ல இருக்கு. ஐ வாஸ் ரைஸ்டு டு பி லைக் தட் ஒன்லினா நான் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக். குழந்தைகள் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஷீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங். அவளுக்கு பாடுவது மிகவும் பிடிக்கும். ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்போ நம்ம ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணலாம். வேர் ஹேட் யூ பீன் எஸ்டர்டே. நேற்று எங்கே சென்றிருந்தாய் அல்லது எங்கே போயிருந்தாய். டூ யூ ஹியர் மீ. நான் சொல்வது கேட்கிறதா. இஃப் யூ do நாட் லிசன் டு மை வேர்ட்ஸ் யூ வில் கெட் இன்டு ட்ரபிள். நான் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா நீ தான் சிக்கலில் மாட்டிப்ப, உனக்கு தான் பிரச்சனை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இஸ் திஸ் ஃபார் மீ. இது ரொம்ப அழகாக இருக்குது, இது எனக்கா, இது எனக்காகவா அப்படி கேட்போம்ல. ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில், அது ரொம்ப நல்லா இருக்குது, இது எனக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான். இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இஸ் திஸ் ஃபார் மீ. இது மிகவும் அழகாக இருக்கிறது, இது எனக்கா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ காண்ட். என்னால் முடியாது. டூ எனிதிங் யூ லைக். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. இஃப் யூ மேக் மீ ஆங்க்ரி யூ வில் ஃபேஸ் இட். என்னை கோபப்படுத்தாத, என்னை கோபப்படுத்தினா நீ தான் அதை ஃபேஸ் பண்ணுவ, நீ தான் அதை எதிர்கொள்வாய் அப்படின்னு அர்த்தம். ஐ நியூ தம். எனக்கு அவர்களை தெரியும். தட்ஸ் இட், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம 70 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். அடுத்து 71லேருந்து 100 வரைக்கும் ஒரு 30 W1H கொஸ்டின்ஸ் பார்ப்போம். when did you come. நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள். நீ எப்போ வந்த அப்படி கேட்போம் இல்லையா, நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான். தென் பாருங்கள், இங்கே இப்போ நம்ம சொல்கிற W1H கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஐ கேம் எஸ்டர்டே, நான் நேற்று வந்தேன். ஜஸ்ட் நோ ஐ ஹாவ் கம், நான் இப்போ தான் வந்தேன். ஏதாவது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் செய்யும் போது தான் உங்களுடைய ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹவு டிட் இட் ஹேப்பன். அது எப்படி நடந்தது. when will you come. நீங்கள் எப்பொழுது வருவீர்கள். when will you come அப்படின்னா நீங்கள் எப்பொழுது வருவீர்கள், நீ எப்போ வருவ அப்படி கேட்போம் இல்லையா, அதுதான். with whom were you talking on phone. ஃபோனில் யாருடன் பேசிக்கொண்டிருந்தாய். who is this. யார் இது. how long will it take to go there. அங்கே போவதற்கு எவ்வளவு நேரமாகும், அங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படி கேட்போம் இல்லையா, அதுதான். how much do I pay. நான் எவ்வளவு செலுத்த வேண்டும். how much does it cost. இதன் விலை எவ்வளவு. வாட் டு யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும். வாட் இஸ் ஷி டூயிங். அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். ஒய் டிட் ஷி டூ லைக் தட். அவள் ஏன் அப்படி செய்தாள். ஒய் டிட் ஷி கம் ஹியர். அவள் ஏன் இங்கே வந்தாள். ஹூ இஸ் தட் மேன். யார் அந்த நபர். யார் அவங்க, யார் அந்த மனிதன், யார் அவங்கன்னு கேட்போம் இல்லையா, அதுதான். ஹூ செட். யார் சொன்னது. விச் இஸ் யுவர்ஸ். எது உங்களுடையது. இப்போ 2 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எது உன்னுடையது அப்படின்னா விச் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். விச் ஒன் இஸ் ரியல். எது உண்மையானது, எது இதில் ரியல் உண்மை அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். ஹவு ஷுட் ஐ நோ. எனக்கு எப்படி தெரியும். ஹவ் இஸ் எவ்ரிபடி அட் ஹோம். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படி கேட்போம்ல, அதை நம்ம எப்படி கேட்கலாம். ஹவ் இஸ் எவ்ரிபடி அட் ஹோம். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர். நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய். வேர் ஹாவ் யூ பீன் சோ ஃபார். இதுவரை எங்கே போயிருந்தீர்கள். ஹோம் டிட் யூ மீட். நீ யாரை சந்தித்தாய். வாட் ஆர் யூ டூயிங் எஸ்டர்டே. நேற்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள். ரொம்ப காமனாக கேட்குற கொஸ்டின். நேற்று நீ என்ன பண்ண அப்படி கேட்போம் இல்லையா, அதுதான். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. நேற்று நீங்கள் எங்கே சென்றீர்கள். நேற்று நீ எங்கே போன அப்படி கேட்போம்ல, அதுதான். ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர். இங்கிருந்து இது எவ்வளவு தூரம். ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கணுன்னா ஹவு ஃபார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி கேட்கலாம். ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு அர்த்தம். ஹூம் டிட் யூ மீட் இன் த மார்னிங். இன்று காலம்பற யாரை சந்தித்தீங்க. ஹூம் டிட் யூ மீட் இன் த மார்னிங். இன்று காலையில் நீங்கள் யாரை சந்தித்தீர்கள். ஹவு டிட் யூ கெட் மை நம்பர். என்னுடைய நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது. ஹூம் ஷுட் வி ஆஸ்க் நவ். இப்பொழுது நாம் யாரிடம் கேட்பது. இப்போ இந்த கேள்விக்கு பாருங்களேன், நம்ம சொல்கிறோம் இட் இஸ் பெட்டர் டு ஆஸ்க் தம். நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்குறது வந்து சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளாம் ஏதாவது கற்பனையாக இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஏதாவது இமேஜினரியாக ஒரு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நீங்களாகவே அந்த ஆன்சர்ஸை வந்து வாய்ஸ் ரெக்கார்டரில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஹூஸ் ஃபோன் இஸ் ரிங்கிங் தர். யாருடைய ஃபோன் அங்கே அடித்து கொண்டிருக்கிறது. இப்போ யாருடையாவது ஒரு பேரை சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜ் ஃபோன் இஸ் ரிங்கிங் தர். ராஜோடைய ஃபோன் அங்கே அடிச்சிட்ருக்கு. தென் மாலா ஃபோன் இஸ் ரிங்கிங் தர். மாலா அவங்களுடைய ஃபோன் வந்து அங்கே அடிச்சிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம சொல்லலாம். ஒய் டிட் யூ சூஸ் திஸ். நீங்கள் ஏன் இதை தேர்வு செய்தீர்கள், இல்லாட்டி நீங்கள் ஏன் இதை தேர்ந்தெடுத்தீர்கள், எப்படி வேணுமோ நம்ம கேட்கலாம்.
ஃபைனல் ஒன், விச் ஒன் டு யூ லைக்? உங்களுக்கு எது பிடித்திருக்கிறது, இல்லாட்டி உனக்கு எது பிடித்திருக்கிறது? இப்போ 2 பொருள் இருக்குது, அதில் வந்து உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ 2 கலர் இருக்குது, இப்போ ட்ரெஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு சூஸ் ஒன். அப்போ அந்த 2ல் எது உனக்கு வேணும் அப்படின்னா, விச் ஒன் டு யூ லைக் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு எது பிடித்திருக்கிறது? ஓகேவா? இந்த 100 சென்டென்சஸும் இது இல்லாமல் ப்ளஸ் ஒரு 900 சென்டென்சஸ், ஒரு 1000 சென்டென்சஸ் நம்ம வந்து நம்மளுடைய கக்கன் எஜுகேஷன் வெப்சைட்டில் kakkaneducation.in தான் நம்மளுடைய வெப்சைட், எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 1000 சென்டென்சஸும் வேணும்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். புக்கு வாங்கியிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே 500 சென்டென்சஸ் அந்த புக்லேயே இருக்கும். அது இல்லாமல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 500 சென்டென்சஸ் அதில் இருக்கும். ஓகேவா? Give your valuable comments. Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable. Thank you.